கதையானது எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நாம் பல எபிசோடில் பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி ஒரு உறவை எப்படி அது மேம்படுத்துது அப்படிங்கிறதையும் போன எபிசோடில் நாம் பேசினோம். உறவுகளை மேம்படுத்தினா போதுமா? கதைகளை நாம் படித்து அத்தோடு நிப்பாட்டினா போதுமா? அதையும் தாண்டி என்னங்க இருக்குது கதையில் அப்படின்னு பல கேள்விகள் உண்டு. அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். கதையானது ஒரு சாதாரண ஒரு கதையோ இல்லை ஒரு காவியம் அதோட நிப்பாற்றத்தில் பேராளுமைகளையும் பேரரசர்களையும் உருவாக்குற ஒரு சிறப்பம்சமாக அது இருக்குது. ராணி ஜீஜாபாய் அவங்கள எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய மகன் தான் சத்ரபதி சிவாஜி. குழந்தை பருவத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கதைகள் மூலியமாகவே அந்த அம்மா அவங்களுக்கு இலக்கணம், இலக்கியம், சுயமரியாதை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கதைகளின் வழியாகவே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அவர் கதைகளை கேட்டு வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு பேரறிவாளனாலும் ஒரு போர் வீரனாகவும் அவர் நின்னாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி கேரக்டர் பில்டிங், ஒரு பண்பாளனை உருவாக்குறதுக்கு கதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சங்கடம், ஒரு சின்ன மன வருத்தம் வந்துட்டுனாலே நம்மளுடைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகல பாதாளத்துக்கு போய் விழுந்துடுறாங்க. அப்போது அந்த கதைகளை என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள திருப்பி மீண்டு கொண்டு வருது. எந்த கதைகளுமே அது மனுஷ கதைகளாக இருக்கட்டும், மான் கதைகளாக இருக்கட்டும், நரி கதைகளாக இருக்கட்டும், அடிப்பட்டதாக ஓடவே ஓடாது. அது மீண்டு வந்து நிற்கும். எந்த அரசனுமே அடிப்பட்டவன் அப்படியே போக மாட்டான், அவன் திரும்ப வந்து நிற்பான். இந்த மாதிரி எல்லா கதைகளுக்குமே ஒரு ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பவுன்ஸ் பேக், மீண்டும் எழுந்து வா அப்படிங்கிறது இந்த கதைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் வருது. இதையும் தாண்டினது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தெனாலிராமன் கதைகள், ஈசாப் கதைகள், அது இது நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த தெனாலிராமனில் அப்படி என்னங்க சிறப்பு? ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெனாலிராமன் ஒரு நாள் அரசவைக்கு ரொம்ப லேட்டாக வந்துடுறாரு. ராஜா கடும் கோபத்தில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, உடனே போய் தெனாலிராமன் அழைச்சிட்டு வா அப்படின்னு. தெனாலிராமன் வேர்த்து கொட்டி வழிஞ்சு வந்து சேர்றார். அப்போ சொல்கிறாரு, அப்பா என் குழந்தையோட அழுகை நிப்பாட்ட முடியல, அதனால தான் நான் இவ்வளோ சிரமப்பட்டேன். அப்படி என்னப்பா சிரமம் அப்படின்னா, என் குழந்தை பானைக்குள்ளார யானை வேணும்னு கேட்டுட்டுங்க அப்படின்றார். இந்த கதையை எல்லாரும் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ தெனாலிராமன் என்ன செய்கிறாரு, பானையில் ஒரு ஓட்டையை போட்டு, ராஜா தூரத்தில் யானையை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறார். தூரத்தில் யானை நிற்கிது, இங்கே பானை நிற்கிது. இப்போ இந்த பானைக்குள்ளே இருக்க ஓட்டை வழியாக பாருங்க, யானை பானைக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி தான் ராஜா நான் என் குழந்தைய சமாளித்தேன் அப்படின்றார். இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி பல வகையான வண்ண கோலங்களை நாம் இப்போ காதால் கேட்குறோம். இது எல்லாமே இந்த கதைகள் சொல்லும்போது ஸ்பான்டேனியஸாக அந்த மொமெண்ட்டில் நான் எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்க கற்றுப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு தான் கதைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதிலும் முக்கியமாக ஒரு குழந்தை எப்போ அடிபட்டாலும், அது இமோஷனலாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும், அந்த குழந்தை திரும்ப எழுந்து வந்து நிற்கணும், தன்னுடைய சாதனை பயத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் கதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரிங்க, இமோஷ்னலான ஒரு உறவை மேம்படுத்திடுச்சு, கதைகளை நான் தினம் படிக்கிறேன், இது மூலியமாக அவன் நல்லது எது கெட்டது எது, வரணுமா வேண்டாமா, நம்பலாமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டான். ஆனால் இது மட்டும் போதுமா? இதுக்கு மேலே என்னங்க நான் சொல்ல முடியும் அந்த கதையில்? அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நமக்கு இமோஷ்னல் அண்ட் சோஷியல் க்ரோத், அதாவது நம்ம சமூக ரீதியான வளர்ச்சிக்கு இந்த கதை எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.